ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இதுக்கு சின்ன டம்ளரில் எல்லாத்துலேயுமே ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன். கம்பு, ராகி, கொள்ளு, கடலை மட்டும் ஒரு 1/2 டம்ளர். ஸோ நெக்ஸ்ட்டு பாசிப்பயிறு, பச்சை பயிறு, அது ஒரு டம்ளர். நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு ஒரு 1/2 டம்ளர். அதே இதில் துவரம்பருப்பும் ஒரு 1/2 டம்ளர். ஸோ இது ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கருப்பு உளுந்து எடுக்கிறேன். இது வந்து தோலெல்லாம் களைய வேண்டாம், அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நிறைய சத்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பாசிப்பருப்பு, அது ஒரு 1/2 டம்ளர். ஸோ நான் இப்போ மெயினாக ஒரு டம்ளர் எது போட்டிருக்கேன் அப்படின்னா, கம்பு, ராகி, கொள்ளு, பாசிப்பயிறு, இது மட்டும்தான் ஒரு டம்ளர் போட்டிருக்கேன். அரிசி முதல் கொண்டு நான் 1/2 டம்ளர் தான் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த அரிசி வந்துட்டு மட்டை அரிசி நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெள்ளை அரிசி கூட சேர்த்துக்கலாம். இந்த மட்டை அரிசி சேர்க்கும் போது என்ன ஆகும்னா, மாவு வந்து குழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் தோசை சுட்டதுக்கு அப்புறமும். அதுக்கப்புறம் ஒரு பாதாம், ஒரு 10-15 பாதாம் சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், இவ்வளோ தான். இனி இதை ஒரு 4 hours ஊற வச்சுட்டு அரைக்கிறது தான். ஸோ ஊற வைக்கிறதுக்கு நான் நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஒரு வரமிளகா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம அடை தோசைக்கு எப்படி ஆட்டுவோமோ அதே மாதிரி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, அப்புறம் பெருங்காயம், இதெல்லாம் சேர்த்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு முக்கியமாக இதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் அடை தோசை சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. இதில் நம்ம எல்லாமே சேர்த்துருக்கோம், அதுவும் தோல் கூட அப்படியே சேர்த்துருக்கோம். ஸோ நார்மலாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினச்சலாம் நீங்கள் இதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. உங்களால் முடியும், நீங்கள் சாப்பிடுவேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா நான் நெக்ஸ்ட்டும் சொல்கிறேன், வெங்காயம் போட்டு செய்யலாம், கேரட் போட்டுக்கலாம், எல்லாமே போட்டு செய்யலாம். நான் இது இப்போ அப்படியே பச்சை மாவு அரைச்சதுமே ஒரு 1/2 hour வச்சுட்டு நான் தோசை சுடுறேன். நல்லா தான் இருந்தது, எனக்கெல்லாம் ஓகே தான். நான் எப்படியும் ஒயிட் ரைட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுறேன். ஸோ இதில் மெயினாக என்னென்னா, மாவை உங்களுக்கு ரொம்ப நேரம் புளிக்க வைக்க வேண்டாம். புளிச்சா அது ரொம்ப டேஸ்ட் ஒரு வேறு மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ அதனால் மாவை வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. கொஞ்சமாக வேணுங்கிற அளவு மட்டும் எடுத்துகிட்டு வெங்காயமோ உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் தோசை சுட்டு அடை மாதிரி கூட சுட்டு சாப்பிட்லாம். இந்த மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துட்டு அதுலேயே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு நான் இப்போது அடை தோசை மாதிரி ஊற்றி சாப்பிட போகிறேன். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ நான் இப்போ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11:30 ஆகுது. நான் 12 o'clock சாப்பிட்ருவேன். ஸோ வாங்க, என்னோடய வெயிட் எப்படி ரெடியூஸ் ஆகுதுன்னு நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், வெங்காயமெல்லாம் நம்ம சேர்த்துருக்கனால. ஸோ இதை நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம் இந்த தோசையை. ஸோ எனக்கு கொஞ்சம் காரமாக பிடிக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் இதில் வரமிளகாயெல்லாம் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி சட்னி வந்து உங்களுக்கு கொஞ்சம் காரமாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட பரவாயில்ல, அது டேஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஸோ வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஹை ப்ரோட்டீன் ரெசிபி. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய், see you.